ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஹரி சீதாராம் தீக்ஷிதரின் மகன் என்ற தலைப்பில் பார்க்கலாம். 1913ஆம் ஆண்டு ஷீரடியிலிருந்து தீக்ஷிதருக்கு பாந்திராவிலிருந்து அவருடைய மகனுக்கு உடல் நலம் சரியில்லாததாக ஒரு கடிதம் வந்தது. அவர் ஊருக்கு செல்ல ஸ்ரீ சாயிபாபாவின் அனுமதியை வேண்டினார். ஸ்ரீ சாயிபாபா, நீர் போக வேண்டாம், பையனை இங்கே வரவழையுங்கள். தீக்ஷிதர் பையனை அனுப்பும்படி எழுதினார். ஆனால் அவனுக்கு பரீட்சை நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் மருத்துவ வசதியோ படிப்பதற்கு உதவியோ இல்லாததான ஷீரடி அவனுக்கு தற்போது ஏற்றதல்ல என்றும் பதில் வந்தது. ஸ்ரீ சாயிபாபா, அதனால் பரவாயில்லை, பையன் இங்கே வரவழைக்கப்படட்டும் என்று கூறினார். அவ்வாறே சிறுவன் ஷீரடிக்கு வந்தான். அவனுடைய தேக ஆரோக்கியம் துரிதமாக அபிவிருத்தி அடைந்தது. பின்னர் 2/11/1913 அன்று பரீட்சை. பையன் அனுப்பப்பட வேண்டும் என்று பாந்திராவிலிருந்து கடிதம் வந்தது. ஸ்ரீ சாயிபாபா, பையனை அனுப்ப வேண்டாம். மீண்டும் ஒரு கடிதம் வந்தது. 2/11/1913 6/11/1913 பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 6/11/1913 பரீட்சைக்கு முன் பையனை அனுப்பி வைக்க வேண்டும். ஸ்ரீ சாயிபாபா, பொறுங்கள், பார்ப்போம் என்று கூறினார். 6/11/1913 அன்று பையன் அனுப்பப்படவில்லை. மேலும் ஒரு கடிதம் வந்தது. பரீட்சை 13/11/1913 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாயிபாபா, 13/11/1913 அன்று நடைபெறவிருக்கும் பரீட்சைக்கு பையனை அனுப்பி வையுங்கள் என்று கூறினார். சிறுவன் பரீட்சை எழுதி தேர்வடைந்து விட்டான். ஓம் சாய்ராம்.